டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கிறாங்க? நிதி ஆயோக்கினுடைய கூட்டமானது தற்போது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்கும் இலக்கை எட்டுவதில் மாநிலங்களுக்கான அந்த பங்கு குறித்து விவாதிப்பதற்கான ஒரு கூட்டம் என்பது தற்போது பிரதமர் மோடி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த நிதி ஆயோக்கினுடைய கவுன்சில் கூட்டமானது தொடங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் நிதி ஆயோக்கினுடைய தலைமை நிர்வாகிகள், புதிதாக நியமனம் செய்யப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள், மாநில முதல்வர்கள் மற்றும் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக கடந்த டிசம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற 2047 ஆண்டிற்கான அந்த வளர்ந்த பாரதம் ஆகிய திட்டங்களின் அடிப்படையில் எந்தெந்த மாதிரியான செயல் திட்டங்களை மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும், அதனுடைய வளர்ச்சி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகள் இன்று இந்த முதல்வர்கள் கூட்டத்தில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த அந்த பட்ஜெட் கூட்டத்தின் பொழுது பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி சுமார் 9 மாநிலங்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல், பஞ்சாப், டெல்லி, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். பல்வேறு காரணங்களுக்காக புதுச்சேரி என்பதும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மற்ற மாநிலங்களை பொறுத்தளவில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே தங்களுடைய மாநிலங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. தங்களுடைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மேற்கு வங்கத்துடைய மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவிற்காகத்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக அவர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் பேசுவதற்கு தனக்கு அனுமதியானது மறுக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக வெளிநடப்பு செய்வேன் என்ற ஒரு கருத்தையும் தற்போது இன்று காலை செய்தியாளர் சந்தித்த பொழுது மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த நிதி ஆயோக்குடைய அழைப்பில் சிறப்பு விருந்தினர்களாக பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இணைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக கூட்டணி கட்சியை சார்ந்த டிடிபி, தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சரான ராம்மோகன் நாயுடுவும் இதில் பங்கேற்க உள்ளார். அதே போல ஜேடியூவில் இருந்து ஜித்தன் ராம் மஞ்சியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது தவிர மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங்கிற்கும் சிறப்பு அழைப்பாளராக இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருமே சிறப்பு அழைப்பாளர்கள் என்று கருதப்பட்டு இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். பல்வேறு மாநிலங்கள் அந்த வளர்ச்சியானது எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைகளையும் இன்று பங்கேற்க இருக்கும் அந்த 13 பாஜக மாநில முதல்வர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்க உள்ளார்கள். அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும் எனவும், மிக முக்கியமாக பொது சுகாதாரம், பொது கல்வி, குடிநீர் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களுக்கான அந்த ஒரு வளர்ச்சி என்பது மாநிலங்கள் எவ்வாறு உள்ளது, அது எவ்வாறு இருக்க வேண்டும், 2047 ஆண்டுக்குள் இந்தந்த 4 பிரிவுகளில் அந்த வளர்ச்சியை எவ்வாறு எட்ட வேண்டும் என்ற ஒரு மதிப்பீட்டையும் இன்று மற்றும் நாளை நடைபெற உள்ள இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர்களுடனான அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.